ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சியோட மெயின் சிலபஸில் ஒவ்வொரு பேப்பராக நம்ம பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 2 குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் இருக்குது. ஒன்று குவாலிஃபையிங் பேப்பர் ஆன் எனி ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ், இன்னொன்று இங்கிலீஷ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் ப்ரிஃபர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஸோ இந்த பேப்பர் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளோட எபிலிட்டி டு ரீட், நம்ம எப்படி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது, ரீட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுது, இந்த மாதிரி அண்டு நம்மளோட ஐடியாஸை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் இந்த மாதிரி கொடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்மளால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மொழிபெயர்க்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப பேசிக் லெவலாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங்கு, காம்ப்ரிஹென்ஷன், ஷார்ட் எஸ்ஸேஸ் எழுதுகிற மாதிரி இப்படி தான் இருக்கும். ரொம்ப பேசிக் லெவலாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணிக்க வேண்டாம். இது 2 பேப்பருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் பேப்பர் ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்தியன் லாங்குவேஜ் பேப்பரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ தமிழ் பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயுமே நீங்கள் ஷார்ட் எஸ்ஸேஸ் எல்லாம் எழுதணும். அதில் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் டு தி தமிழ் லாங்குவேஜ் தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷ் எழுத சொல்லி இந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? ஸோ 2 குவாலிஃபையிங் பேப்பர் இருக்கும். இதோட இங்கிலீஷ் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, ஒரு மெட்ரிகுலேஷன் லெவல் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். இதோட மார்க்ஸ் உங்களுக்கு இது நம்மளோட மெயினான மெரிட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இட் இஸ் அ குவாலிஃபையிங் பேப்பர், அவ்வளோதான். சரிங்களா? இதில் என்னென்னா, இப்போ தமிழ் பேப்பரில் எழுதும்போது அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம தமிழில் தான் எழுதணும். எக்ஸப்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற கேள்விகளை தவிர எல்லாமே நம்ம தமிழில் தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் இப்போ 2 குவாலிஃபையிங் பேப்பர் முடிச்சிட்டோம். அடுத்து எஸ்ஏ பேப்பர். எஸ்ஏ பேப்பர் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எஸ்ஏஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, லைக் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ராப்பராக நம்ம ஃப்ரேம் பண்ணி எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். டாபிக் இட் கேன் பி எனிதிங், லைக் எக்கனாமி ரிலேட்டடாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம மற்ற பேப்பர்ஸ்க்கு படிக்கிறோம் இல்லையா, அதையே தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக நம்ம எழுதுவோம். மற்ற பேப்பர்ஸில் ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரக்சராக எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன சொல்கிறது, ஒரு எஸ்ஏ கொஷின் சொல்கிறேன். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியன் கண்டெக்ஸ்ட் இப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா, ஸோ இதை பற்றி நம்ம எப்படி எழுதுகிறோம், இதை ப்ராப்பராக இப்போ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து அது இந்தியன் கண்டெக்ஸ்டில் எப்படி இருக்குது அண்ட் கோயிங் ஃபார்வர்டு எப்படி இது நம்ம பெட்டராக பண்ணலாம் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை அப்படிங்கிறத போட்டுட்டு ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஸேவாக கொடுக்கணும். ஓகேங்களா? அண்டு இது எல்லா டாப்பிக்குமே நமக்கு டச் பண்ணி வரும், இன்க்ளூடிங் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எத்திக்ஸ் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு எஸ்ஸே கொடுத்துருப்பாங்க, டெஸ்டினி ஆஃப் அ நேஷன் இஸ் ஷேப்ட் இன் இட்ஸ் கிளாஸ் ரூம்ஸ் இப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குன்னா, ஸோ அதை நம்ம மேபி எப்படி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது அண்ட் இப்போ ரீசெண்டாக ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம எப்படி இருந்தோம் அண்டு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது, இப்போ லிட்ரஸி ரேட் எப்படி இருக்குது அண்ட் இன்னும் எப்படி பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அதில் சக்ஸஸ் என்ன, அதில் இருக்க இஷ்யூஸ் என்ன, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். நான் கோயிங் ஃபார்வர்ட் ஒவ்வொரு
வீக்கும் ஒவ்வொரு சாம்பிள் எஸ்ஸேஸ் வந்து போடுவேன் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து குவாலிஃபையிங் பேப்பரும் 2 குவாலிஃபையிங் பேப்பரும் எஸ்ஏ பேப்பரும் எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜிஎஸ் பேப்பர் 1ஓட சிலபஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.